ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் யூபிஎஸ்சி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இது ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ரெகுலர் பேசிஸ் ஜாப்ஸ் கொண்டான நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், டிஎன்பிஎஸ்சி மாதிரி யூபிஎஸ்சியில் வந்து எக்ஸாம் மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க. டோட்டல் வேகன்சி 150 இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 5, 2024. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா. அஃபிஷியல் வெப்சைட் upsc.gov.in. இது வழியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு லாகின் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த ஜாபுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீ, ஏஜ் லிமிட் எவ்வளோ, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். பேஜ் பாட்டமில் இருக்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக்ஷனில் இருக்க அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸ்டார்ட் டேட் லாஸ்ட் டேட் டீட்டெயில்ஸ் இருக்குது. 5th March 2024 அஃபிஷியல் வெப்சைட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 49 பேஜஸ் கிட்ட இருக்குது. இதில் வந்து முக்கியமான டீட்டெயில்ஸோட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதும் எடுத்து காமிக்கிறேன். ராங் ஆன்சர்ஸ் வந்து பெனால்ட்டி இருக்குது. யூபிஎஸ்சியில் வந்து எப்பயுமே வந்து நெகட்டிவ் மார்க்கிங் உண்டு. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதோட எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டில் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோரக்பூர், இம்பால், இந்தூர், கொச்சி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து மதுரை இருக்குது, இங்கே மும்பை, அதுக்கப்புறம் பூனே, ராஜ்கோட், சிம்லா, சூரத், தானே, திருவனந்தபுரம் இருக்குது, திருச்சி இருக்குது, வேலூர் இருக்குது, விசாகப்பட்டினம், இந்த மாதிரி முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே கவர் ஆகுது. கீழே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், இதில் தான் முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்துங்க. கேண்டிடேட் மஸ்ட் அட்டைன் த ஏஜ் ஆஃப் 21 இயர்ஸ். மினிமம் வந்து 21 இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் ஜென்ரல், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இந்த 32 இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம். அதே போல் எந்த 2 டேட்டுக்கு இடையில அந்த கேண்டிடேட்ஸ் வந்து பிறந்திருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. 1 August 2024 படி இந்த 32 இயர்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 2 August 1992 இது ஸ்டார்ட் டேட். அப்புறம் வந்து எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 August 2003. இந்த 2 டேட்டுக்கு இடையில அந்த கேண்டிடேட்ஸோட அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸோ இது முக்கியமானது. கேண்டிடேட் மஸ்ட் ஹோல்ட் அ பேச்சுலர்ஸ் டிகிரி வித் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இதில் இருக்க அந்த டிசிப்ளின்ஸில் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்களான்னு பார்த்துக்கங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டினரி சயின்ஸ், அப்புறம் பாட்டனி, கெமிஸ்ட்ரி, ஜியாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஜுவாலஜி. இது வந்து டிகிரி சயின்ஸ் டிகிரியில், அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர், இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ், அப்புறம் ஃபாரஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங். ஸோ இந்த டிசிப்ளின்ஸ்லாம் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ கேண்டிடேட்ஸ், ஐடிஐ கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீ, ஃபீமேல், SC, ST, பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு வந்து ஃபீ கிடையாது. ஸோ மீதி இருக்க கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சேம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும்போது 100 rupees மட்டும் எக்ஸாமினேஷன் ஃபீ, அது மட்டும் நீங்கள் பே பண்ண போதும். நம்பர் 5 பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளை. யூபிஎஸ்சி ஆன்லைன் வெப்சைட் இங்கே இருக்குது. நம்ம பேஜ்லேயும் இந்த லிங்க் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷன் தான் வந்து ஸ்க்ரீனிங்காக இருக்கும், அதை இனிஷியல் ஷார்ட் லிஸ்டிங். அதுக்கப்புறம் அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் வந்து மெயின் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த மெயின் எக்ஸாமினேஷன் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்காக யூபிஎஸ்சி ஆன்லைனில், அதாவது யூபிஎஸ்சி வெப்சைட்டில் ஃபில் பண்ணணும். இந்த மெயின் எக்ஸாமினேஷனில் செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் செகண்ட் ரவுண்டில் வந்து டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் கேன் பி ஃபில்ட் அப் டு 5th March 2024 ஈவினிங் 6 o'clock. அதோட வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிரும். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடியே செக் பண்ணி அப்ளை பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதில் பார்த்தீங்கன்னா Appendix 1 இருக்குது. த காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் கம்ப்ரைஸ் ஆஃப் 2 successive ஸ்டேஜஸ், 2 ஸ்டேஜ் இருக்கும். ஃபஸ்ட் வந்து சிவில் சர்வீசஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரீனிங் அண்ட் செலக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் ஃபார் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின் எக்ஸாமினேஷன், அதாவது மெயின் எக்ஸாமினேஷனுக்கு செலக்ட் பண்ணுற ஃபஸ்ட் ரவுண்ட் எக்ஸாமினேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸோட மெயின் எக்ஸாமினேஷன், ரிட்டன் அண்ட் இன்டர்வியூ. ஸோ மெயின்ஸ்லேயும் ஒரு ரிட்டன் இருக்கும், அதில் கிளியர் பண்ணும்போது செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸ்மெண்ட் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா இந்த இன்டர்வியூவோட டோட்டல் மார்க்ஸ் 300 மார்க்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் என்னெல்லாம் கவர் ஆகுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. செக்ஷன் 2ல் என்னெல்லாம் பேப்பர்ஸ் இருக்கும், அந்த பேப்பரோட டீட்டெயில்ஸ், அதோட மார்க்ஸு, அப்புறம் டியூரேஷன், இந்த மாதிரி டீட்டெயிலாக அது எக்ஸாம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் இந்த செக்ஷனில் இருக்குது. இந்த டீட்டெயில்டாக வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிங்க. செக்ஷன் 3 பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுதுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ப்ரிலிமினரியில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1ல் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதோட மார்க்ஸு,
டியூரேஷன் பார்த்தா 2 ஹவர்ஸ் இருக்கும். பேப்பர் 2க்கு வந்து 200 மார்க்ஸ், அதே மாதிரி டியூரேஷன் 2 ஹவர்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெயின் எக்ஸாமினேஷனில் என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதில் வந்து பேப்பர் 1, நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், அதில் பார்த்தீங்கன்னா அதில் பேப்பர் 1, அதில் செக்ஷன் ஏ, அப்புறம் செக்ஷன் பி, அப்புறம் பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் வெட்டனரி சயின்ஸ், அதாவது மேலே நம்ம பார்த்த எல்லா சப்ஜெக்ட்ஸ். இங்கே வந்து எந்த பர்டிகுலர் டிகிரியில் என்ன இது உங்களோட டிசிப்ளினோ அதுக்கேற்றாப்புல இங்கே வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிசிப்ளினில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்புல டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்து அதில் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ மீதி இருக்கிறது நீங்கள் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட பர்டிகுலர் டிசிப்ளினை மட்டும் நீங்கள் செக் பண்ணி அதுக்கேற்றாப்புல ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அப் டு பேஜ் நம்பர் 44 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸ், எக்ஸாம் ரிலேட்டட் திங்ஸ் தான் இருக்குது. ஸோ டோட்டல் 49 பேஜஸில் 44 வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸாக இருக்குது. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து கரெக்டாக செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதாவது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த யூசர் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிங்களோ அதே சேம் மெத்தட் தான். ஸோ அந்த அப்ளை ஆன்லைன் செக்ஷனில் போயிட்டு அப்ளை நோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்புறம் ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதாவது இமெயில் ஐடி அப்புறம் ஓடிபி வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். இங்கே வந்து இங்கே கேட்டிருக்க ஃபீல்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருங்க. ஃப்யூச்சரில் யூபிஎஸ் ரிலீஸ் ஆகிற எல்லா ஜாப்ஸுக்கும் இந்த சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா March 5, 2024. எலிஜிபிள் கேண்டிடேட் செக் பண்ணி இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.